வணக்கம். கான்ஷியஸ் நேயர்கள் அனைவருமே மிக சிறப்பா இருப்பீங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டே இருக்கோம். அந்த டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்களும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்கீங்க. அண்ட் தென் அது மட்டும் கிடையாதுங்க, மிக சிறப்பா நீங்க நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி நாங்க 1-to-1 பண்றோம், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு மிக மிக சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த சேனலை ஆரம்பிச்சதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களுமே வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். ஸோ இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான டாபிக் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டிப்ரெஷன். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்றோம், அது மட்டும் இல்லாம இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு, ஸோ இது எதனால உருவாகுது, இதனால என்னென்ன உடம்புக்கு பிரச்சனைகள் வரப்போகுது, என்னென்ன பிரச்சனைகள்ல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த டிப்ரெஷனை எப்படி டிப்ரெஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கும் இந்த கேள்விகள் கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, கேளுங்க, கால் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டாக்டர் மெஹர் இங்க இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணி தொடர்ந்து இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற இந்த டாபிக் உள்ள நம்ம போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தீபா. இந்த டிப்ரெஷன்னா முதல்ல என்ன, அதை பத்தின விளக்கம். டிப்ரெஷன்னா என்னன்னா, பிடிக்காத விஷயங்களை திரும்ப திரும்ப நினைச்சு பழகிறது, பிடிக்காத விஷயங்கள் இல்ல மனசை கஷ்டப்படுத்துற விஷயங்களுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிடுறது. அது ரொம்ப சோகமா எடுத்துட்டு போக மாட்டாங்க, ஆனா கவலையே எடுத்துட்டு போவாங்க. கவலைனா என்னடா அது இப்படி வாழ்க்கை இருக்கு, ஆனா அதை சோகப்படுத்திக்க மாட்டாங்க. அந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும். சோகத்துல 2 விதம் இருக்கு. நம்மளுக்கு திரும்ப நடந்துடக்கூடாது அப்படிங்கும் போது ஒரு சோகம் வரும், அது ஆங்ஸைட்டியோட கனெக்டா இருக்கும். ஆனா இது நடக்குது, ஆனா அதுக்குள்ளேயே தான் நம்ம இருப்போம், முயற்சி எடுக்க மாட்டோம். இப்படிதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட பேசும் போதே தெரிஞ்சிரும், அவங்க ஒரே பேட்டர்ன்ல ஒரே மாதிரியே வாழ்க்கை எல்லா இடத்துலயும் வச்சு பார்ப்பாங்க. இப்ப குழந்தை படிக்கிறதே இல்லைங்க, அவங்களுக்கு படிப்பே வர மாட்டேங்குது, இப்படிதான் அவங்க பேசுற அந்த தோரணையுமே இருக்கலாம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் என் கூட நல்லாவே பேச மாட்டாருங்க, அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி உண்மையா இருக்குமானா தெரியாது. பட் அந்த டிப்ரெஸ்டு டாக்ல இருக்கவங்களுக்கு இது நேச்சுரலா வரும். அவங்க கூட பேசும்போது நம்ம நல்லாவே கண்டுபிடிக்கலாம். அவங்க எதை ஒன்னையும் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரியே, அவங்களுக்கு அது பிடிக்காது, ஆனா அந்த மாதிரியே தான் பேசுவாங்க, அந்த மாதிரியே தான் செல்ஃப் டாக்குமே அவங்களுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறத ஆழமாவே அவங்களுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு அப்படிதான்றதையும் நம்பிட்டு இதுக்கான முயற்சியும் எடுக்காத அளவுக்கு ஒரு சில பேட்டர்னை அவங்களுக்குள்ள மாத்தி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் டிப்ரெஷன் அப்படிங்கிறது. மேம், டிப்ரெஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. இது யார் யாருக்கெல்லாம் அதிகமா வரும், அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா யார் யாருக்கு வரும் அப்படின்னா, ஒரே விதமான செயல்கள்ல ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு அதிகமா வரும். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அதிகமா இருக்கும். ஏன் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அதிகமா இருக்கும்னா, வேற சேஞ்சஸ்க்கு அவங்க தன்னைய தயார்படுத்திக்க மாட்டாங்க. சேஞ்சஸ் இல்லைனாலே அவங்க டிப்ரெஸ்ட் மோடுக்கு போறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் வீட்டுல இருக்கவங்கள. ஸோ கொஞ்சம் அவங்கள சேஞ்சஸ்க்கு எடுத்துட்டு போக ட்ரை பண்ணணும். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபை தாண்டி சில வேலைகள்ல ரொம்ப நாட்கள் இருந்து பழகினவங்களுக்கும் அவங்க புது வேலையை அவங்களால முயற்சி செய்ய முடியலன்னா கண்டிப்பா அவங்க டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்களால தேட முடியல, அவங்களுக்கு தெரியும் அவங்களோட ஸ்கில்லுக்கும் அவங்களோட பொட்டன்ஷியலுக்கும் கண்டிப்பா நல்ல ஜாப் கிடைக்கலாம், ஆனா போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்லயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால முயற்சி எடுக்க முடியாது. அதே மாதிரி சின்ன வயசுல குழந்தைகள் வெளியே கூட்டிட்டு போக மாட்டாங்க பேரண்ட்ஸ். எது ஒன்னையும் அவங்க வீட்டுக்குள்ளேயே ஹேண்டில் பண்ண கத்துக்குவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரியே காலைல ஸ்கூல் போவாங்க, ஈவினிங் வருவாங்க. ஈவினிங் டு அந்த 6 மணி 4 மணில இருந்து சில சோகமான நிகழ்வுகள் டெய்லி நடந்துட்டு இருக்கும். அந்த குழந்தைகளும் டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு போவாங்க. அதாவது சேஞ்சஸ் இல்லாம பிரச்சனை கூடயே எப்பவுமே வாழும்போது அவங்க அந்த மாதிரியே மாறிக்குவாங்க. அவங்களாம் டிப்ரெஸ்டா தான் இருப்பாங்கன்ற. இல்லம்மா, இப்ப நீங்க அது சொல்றீங்க, அது புரிதலா தான் இருக்கு. பட் எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில வீடுகள்ல அந்த குழந்தைங்களை இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, 4 மணில இருந்து நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் குழந்தைங்களை வெளியில கூட்டு போறாங்க. அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் அந்த குழந்தைங்க அப்படி இருக்காங்க. வெளியில போகணுங்கிறது கட்டாயம் கிடையாது, ஆனா சோகமான நிகழ்வுகள் உள்ள நடக்காம இருக்கணும். இப்ப அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராருன்னா அம்மா ஒரு கவலைக்குள்ள போறாங்க. அப்போ நாளைக்கும் அது நடக்க போகுது அப்படிங்கும்போது குழந்தைக்கு அந்த சூழல் என்னன்னு புரியாது. அப்போ 6ல இருந்து 9 வரைக்கும் அதோட சிந்தனை மோஸ்ட்லி டிப்ரெஸ்டா தான் இருக்கும். ஓகே, இப்ப அப்படி ஒண்ணு நடக்க போகுது, இப்ப இன்னைக்கு நடந்துருச்சு, அது நாளைக்கு நடக்க போகுதுன்னா அந்த நேரத்துல அந்த குழந்தைங்களை எப்படி நம்ம மாற்றம் அடைய வைக்க முடியும்? அந்த குழந்தைகளை மாற்றம் அடைய வைக்கிறதுக்கு கலகலப்பான சூழ்நிலை உருவாக்கணும். இது அம்மா கையிலயும் அப்பா கையிலயும் ரொம்ப இருக்கு. கலகலப்பான சூழ்நிலைன்னா பிரச்சனையே நம்ம பேசுறது டிப்ரெஷனை தான் ஏற்படுத்துங்கிறது புரிதல்.
அப்ப குழந்தை நல்ல மார்க் எடுத்துட்டு வருதா கெட்ட மார்க் எடுத்துட்டு வருதாங்கிறதுல இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம கொண்டு போய் வச்சோம்னா நீ இப்படி பண்ணாதா இப்படி படி அப்படின்லாம் சொன்னா அது கண்டிப்பா கவலையான ஒரு மூட் சேஞ்சஸை கொண்டு வந்துரும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல அப்படி பேசக்கூடாது, கலகலப்பு வேணும். இப்போ கலகலப்புக்கு நீங்க ஆட் பண்ணிட்டீங்கனாலே அங்க டிப்ரெஷன் இருக்காது. ஓகே, இது வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரி நம்ம வந்து பண்றோம். இதே பெரியவங்க அப்படின்னும் போது நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம நல்லா தான் இருப்போம், ஒரு 4-5 பேர் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம நல்லா தான் இருப்போம், பட் ஆனா அவங்க டிப்ரெஸ்ல வந்து இருப்பாங்க கண்டிப்பா. அதை வந்து அந்த இடத்துல அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம்? இந்த மோனோட்டோனஸ், அதாவது ஒரே மாதிரியே நீங்க போயிட்டு இருக்கீங்கன்றதான் டிப்ரெஷன். இதை மாத்தி அமைக்கணும். இப்ப நான் நேத்தும் இன்னைக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைக்குள்ளதான் நான் இருக்கேங்கும் போது ஒரு முயற்சி அதுல இருந்து வெளியில வரணும், இல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஜஸ்ட் இந்த வேர்டை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கலாம். டிப்ரெஷன்ல இருக்கவங்க சேஞ்சஸ் வேணும். அவங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரே மாதிரி வைக்கிறதா அவங்களுக்கு பிடிக்கும், மாத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சேஞ்சஸ் பிடிக்கல. அப்ப அந்த சேஞ்சஸ் பிடிக்கலன்னா அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன்ல இருப்பாங்க அவங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சேஞ்சஸ்க்கு அவங்க உள்ள வரவே மாட்டாங்க. அந்த இடத்துல வச்சா அந்த பொருள் அந்த இடத்துலதான் இருக்கணும், அதை விட்டு வந்து வெளியில வரக்கூடாது அந்த மாதிரி. ஓகே, இப்ப இதனால வந்து இன்னும் மிகப்பெரிய பிரச்சனைகள் நம்ம வந்து இருக்கு. அதாவது என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும்? டிப்ரெஷன்ல இருக்கும்போது அவங்க அந்த பர்சனுக்கு மாத்திரம் அது அவங்க ப்ராப்ளம் கொடுக்க போறது கிடையாது, கூட இருக்கிறவங்களுக்குமே அது ப்ராப்ளமா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் பிடிக்கலங்கும் போது கூட இருக்கவங்கனால எஃபெக்டிவா அந்த சேஞ்சஸை கொண்டு வர முடியாது. ஸோ அந்த டிப்ரெஸ்ட் பீப்புளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஆனால் இதனால இன்னும் என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டீங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க டிப்ரெஷன்ல இருக்கிறதே தெரியாம இருக்கும். இதுதான் இப்ப வந்து மென்டல் ஹெல்த்லயே கவுன்சிலிங்க்கு தெரப்பிக்கும் வரவங்க ஆங்ஸைட்டில இருக்கவங்களையும் ஃபோபியால இருக்கவங்களையும், ஆங்கர்ல இருக்கவங்க கூட அம்மா எனக்கு ஒரு ஆங்கர் இருக்கு, எனக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தெரப்பி எடுத்துக்கணும்னு வந்துருவாங்க. அதே டிப்ரெஷன்ல இருக்கவங்கள வெளியில கொண்டே வர முடியாது, அவங்க சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப குரோனிக்கா டிப்ரெஷன் போயிட்டு தான் வருவாங்க. கண்டிப்பா. ஆனா நிறைய பேருக்கு இருக்கும், வீட்டுல 5 பேர் 5 பேருக்கு டிப்ரெஷன் இருக்கும். இந்த புரிதலை அவங்க எடுத்துட்டு போனோம். அப்ப டிப்ரெஷன் இருந்ததுன்னா நம்ம வந்து லேர்னிங் இருக்காது, நம்மளால படிக்கவே முடியாது, புது விஷயத்துக்குள்ள போகவே மாட்டோம், நம்ம எதை ஒன்னையும் முன்னேற்பாடா பண்ண மாட்டோம். முன்னேற்பாடுனாலே நம்ம வந்து அதுல இருந்து வெளியில வர்றது இல்ல, அதுல இன்னும் புதுசா பண்றது இல்லையா, அது இருக்கவே இருக்காது. கிரியேட்டிவிட்டி கம்ப்ளீட்டா டவுனா இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே டிப்ரெஸ்டுக்குள்ள இருக்காங்கன்ற அர்த்தம். ஸோ இதெல்லாம் பாதிப்பு தான். அப்ப என்ன ஆகும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வராது, ஃபினான்ஷியலி சேஞ்சஸ் வராது, எல்லாமே உங்களுக்கு டவுனா போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நீங்க தேவையில்லாத சிக்கல்கள் தான் உங்க கண்ணுல தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பா. ஓகே மேம், டிப்ரெஷன் அப்படிங்கிறதுனால ஒருத்தரோட வாழ்க்கையே வந்து அவங்க கூட வந்து வாழ முடியாது, அது தவிர இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இது மட்டும் கிடையாது, நீங்க ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோவப்பட்டாலோ பதற்றம் இருந்தாலோ அல்லது வந்து ஒரு பயம் இருந்தாலோ அதனால வரக்கூடிய நோய்கள் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த டிப்ரெஷன்லயும் நம்ம உடல்ல பாதிக்கக்கூடிய நோய்கள் இருக்கா? கண்டிப்பா, அது உண்மையான விஷயம் தான். எல்லா நோய்களுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இந்த ஆங்ஸைட்டி ஃபியர் மாதிரி டிப்ரெஷனுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தும். அப்போ இந்த டிப்ரெஷன்ல இருக்கவங்களுக்கு என்ன உடல் பிரச்சனைகள் வருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம டிப்ரெஸ்ட் மோடு போகிறதுங்கிறது கண்டிப்பா இல்லாம போகும். என்ன ஆகும்னா, இன்னைக்கு நம்ம காமனா பேசுறோம் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது. சர்க்கரை நோய்க்கு முதல் காரணி வந்து டிப்ரெஷன். நான் டிப்ரெஷன்ல என்ன சொன்னேன், எந்த இடத்துலயும் சேஞ்சஸ் இருக்காது, நீங்க ஒண்ணுக்குள்ளேயே இருப்பீங்க, ஆனா அது உங்களை சுகத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும், அதுதான் டிப்ரெஷன், கவலை. அப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு, தொடர்ந்துட்டு இருக்கு உங்க மூளையில, அதை பத்தி தினத்துக்கு யோசிக்கிறீங்க. இதே மாதிரிதான் இன்னைக்கு நோய் வந்துருச்சு, சர்க்கரை நோய்க்கு நம்ம உள்ளாயிட்டோம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, உங்களை லைஃப் லாங் அதுக்கு மெடிசன் எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த நாள்பட்ட நோய்களா இருக்கிற எல்லாமே, எந்த ஒரு நோய்க்கு கடைசி வரைக்கும் உங்களை மருந்து எடுக்க சொல்றாங்களோ அது எல்லாத்துக்கும் காரணம் டிப்ரெஷன் தான். தைராய்டு பிரச்சனை எடுத்துக்கோங்க, அதுக்கும் இன்னைக்கு நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா உடனே வந்து இதை காலம் ஃபுல்லா எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிப்ரெஸ்ட் மூட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க நோயை சரி பண்ணிக்க தெரியாது, சேஞ்சஸ் நான் சொன்னாலே லேர்னிங் போக மாட்டாங்க, அதனாலதான் அது காலம் ஃபுல்லா சாப்பிடணும். ஓகேங்களா? இப்ப அவங்க எஃபோர்ட் எடுத்தாங்கன்னா வெளியில வந்துடலாம். நான் ஓகே, ஆமா நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், நான் வந்து இனிமேல் டிப்ரெஷனா இருக்க மாட்டேன், நான் ஏதோ பண்ண மாட்டேன்னு ஆக்டிவ் பண்ணா கூட, இப்ப நிறைய பேர் பாக்குறோம் இல்லையா, இன்னைக்கு நான் மருந்து இல்லாம கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு, அவங்க காரணம் லேர்னிங்க்கு உள்ள வந்துட்டாங்க. பட் இவங்கனால லேர்னிங்க்கு வர முடியாது, புதுசா கத்துக்க முடியாது, புது சூழ்நிலையை அவங்களால ஏத்துக்க முடியாது. ஸோ அதுதான் அந்த நோய்கள்லாம். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இன்னைக்கு போயிட்டு நீங்க ஒரு சர்ஜரியுமே பண்ணிட்டீங்க, என்ன நடக்குது, இன்னைக்கு மெடிசன் எடுத்தா நீங்க காலை ஃபுல்லா மெடிசன், ஏன் நீங்க ஹார்ட் ப்ராப்ளத்துல கூட உங்களுக்கு டிப்ரெஷன் வந்திருக்கலாம், உங்களால மாத்திக்க முடியாதுங்கிறத தான் அவங்க இன்டைரக்டா சொல்றாங்க. நீங்க போய் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டீங்க, உங்க பேட்டர்னை மாத்தி அமைக்க மாட்டீங்க, லேர்னிங்க்கு உள்ளாக மாட்டீங்க, உங்க வயசு ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப என்னன்னா, நம்ம பிரேக் பண்ண முடியுங்கிறது நம்ம தான் இண்டிவிஜுவலா எஃபோர்ட் போடணும். ஓகே. இப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க ஹார்ட்டுக்கு வந்து இந்த பிரச்சனை, அதே மாதிரி தைராய்டு அண்ட் சுகர் எல்லாத்துக்குமே. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் லாங் டேப்லெட் எடுக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் சூழ்நிலை இருக்கு. இப்போ இதுக்கு சொல்யூஷன் நம்ம வந்தோம் அப்படின்னா மிக முக்கியமா நம்மளால இதுல இருந்து தீர்வு காண முடியுமா? ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும், அல்லது சுகரா இருக்கட்டும், அல்லது தைராய்டா இருக்கட்டும், இதை தவிர இன்னும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மளால சொல்யூஷன் வர முடியுமா? டிப்ரெஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும் மக்கள். அந்த டிப்ரெஷன்ல தான் நான் இருக்கேங்கிற புரிதலே எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அவங்களோட மனக்கவலைங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளதான் மாட்டிட்டு இருக்குன்ற அந்த தேடுதலுக்குள்ளதான் இருக்கு. ஆனா இங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, டிப்ரெஷனுக்கு அவ்வளோ சீக்கிரம் அவங்க தேட மாட்டாங்க. ஏன்னா அது பேட்டர்னா அது வந்து வாழ்க்கையில அவங்க ஒரு அதுவும் சேர்ந்த வாழ்க்கையில அது ஒரு அங்கமா இருக்கும், அது ஒரு பகுதியா மாறி இருக்கும். நான் இப்படிதான் நாட்டுக்கு வாழ்க்கைன்னு சொல்லியே வாழ்ந்துட்டு இருப்போம். அப்ப நீங்க கேட்கறது என்னன்னா, முழுமையான தீர்வுன்னா நீங்க அதுக்கு தேடுதல் இருந்தாதான் முழுமையான தீர்வு. இப்போ எங்க தெரப்பிலையுமே சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இப்போ ஒரு சொல்யூஷன் தேடி வரவங்க அவங்க பிரச்சனை சொல்லும் போது அதுக்கு தீர்வு எங்க இருக்குன்னா, அவங்க எவ்வளவு தூரம் அதுக்கு ஓப்பன் அப் ஆகுறாங்க, நான் கத்துக்கிறதுல வந்து அவங்க ஈடுபாடு காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த தெரப்பி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்குள்ள அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். அவங்க வந்து எனக்கு சரி ஆகணும்ன்றதுல அவங்களுக்கே தெரியாது அது. அப்ப இதுவே வந்து ஒரு பெரிய இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் தான், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப இது ஃபர்ஸ்ட் என்னன்னா, டிப்ரெஷன் ஒண்ணு இருக்கு, அது வந்து மனசுக்குள்ள ஒரு கவலையை உருவாக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம புதுசா எதையும் கத்துக்க முடியாது. அதனாலதான் இந்த நோய் வருதுங்கிற அவேர்னஸ் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு தெரியணும், ஓ இது எனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா டயபெட்டிஸ்னு ஒண்ணு வந்துடாது, நான் ஏதோ டிப்ரெஷன்ல இருந்திருக்கேன் அப்படி அந்த புரிதல் வேணும் மக்களுக்கு. அந்த புரிதல் வேணும். ஹார்ட் இஷ்யூஸ், இவருக்கு ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, நிறைய வந்து வெயிட் தூக்கிட்டாரு, இதெல்லாம் வந்து சும்மா அதுக்கு பின்னாடி ஒரு டிப்ரெஷன்ல இருந்திருக்காருன்ற புரிதல் இப்ப இருக்கணும், மக்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கணும். சோரியாசிஸ் மாதிரி ஸ்கின் அலர்ஜி சொல்றாங்க இல்லையா, அதுக்குமே காலம் ஃபுல்லா மருந்து எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இது அவங்க டிப்ரெஷன்ல இருந்ததுனால சோரியாசிஸ் வந்ததா, இப்ப சோரியாசிஸ் கேள்விப்பட்டதுனால டிப்ரெஷன் போறோமா? ஓகேங்களா? சோ நம்ம கேள்விப்பட்டு கூட நம்ம போயிடுவோம். இப்ப எனக்கு இந்த நோய் வந்துருச்சா, டிப்ரெஷன், அவ்வளவுதான், நீ காலம் ஃபுல்லா மருந்து எடுத்துக்கோங்கிறது அந்த இடத்துல ஒரு அணுகுமுறையா மாத்திட்டோம். அப்ப என்னன்னா, எப்படி ஒரு தீர்வு கிடைக்கும், நான் டிப்ரெஷன்ல இருக்கேங்கிற புரிதல் தான். புரிதலுக்கு என்ன பண்ணும், நோய்களை அலசி பார்க்கணும். நம்மளுக்கு நோய் இருக்கு, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஓகே அப்ப நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்கும், நம்ம இதுக்கான சொல்யூஷன் எடுக்கணும், வந்தா கண்டிப்பா அதுக்கு தீர்வு இருக்கு. ஓகே. இப்ப நீங்க வந்து சொன்னீங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது, நீங்க வந்து சொன்னீங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நோயை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். இல்ல ஒரு யதார்த்தமா இப்போ ஒரு ஃபீவர் வர மாதிரி இருக்கு, அல்லது நார்மலா நமக்கு ஏதாவது உடம்பு ஒரு 10 நாள் சரியில்லை அப்படிங்கறது. இப்ப நீங்க நாள்பட்ட வியாதிக்கு சொல்ற மாதிரி சில வியாதிகள் வந்து உடனடியே இமிடியேட்டா வியாதி மாதிரியே இந்த காய்ச்சல் மாதிரி ஒரு வீட்டுல போய் பாத்தீங்கன்னா, என் பையனுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை காய்ச்சல் வருவாங்க, அவங்க குடும்பமே டிப்ரெஷன்ல இருக்குன்ற அந்த புரிதல் வேணும். அதுதான் வந்து கேக்குறேன். ஏன்னா அப்படி எல்லாம் காய்ச்சல் வந்துட்டே இருக்காது. என்ன பண்றாங்கன்னா, அம்மாக்கு ஒரு கவலை, என் பையனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, இந்த கவலைக்குள்ள அவங்க போயிட்டாங்க. அதுல இருந்து வெளியில வரணும், அதை ரொம்ப யோசிக்க கூடாது. அப்போ அந்த கவலை என்ன பண்ணும், திரும்ப திரும்ப காய்ச்சலை உருவாக்கிட்டே தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாருமே கவலைக்குள்ள இருக்கும்ன்ற புரிதலோட போய் சரி பண்ணோம்னா அந்த நோய்கள் வந்து சீக்கிரமா வெளியில வரலாம். ஓகே. இப்ப இதுக்கு உங்ககிட்ட வரும்போது நீங்க என்ன மாதிரி அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறீங்க? இப்ப கவலையில இருந்து வரவங்களுக்கு யார் வருவாங்கன்னு நான் சொல்றேன், சீக்கிரம் வர மாட்டாங்க, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அப்ப யார் வருவாங்கன்னா, ரொம்ப நெக்ஸ்ட் என்னால வாழ முடியல, எனக்கு எதா பண்ணிக்கலாம் போல தோணுது, இந்த வேர்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிக் ஆஃப் த மூமெண்ட்ல நிறைய பேர் வருவாங்க. அந்த வரவங்க யாரா இருக்கும்னா, இப்போ ரீசெண்டா வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், குழந்தை பிறந்துருச்சு ஆனா அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியல, எனக்கு ஒர்க்கும் இருக்கு, இதுவும் இருக்கு, வீட்டோட சூழல்களும் அதிகமா இருக்கு, இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். அதே மாதிரி சிலர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை, ரொம்ப நாளா சண்டை, 7 வருஷம் சண்டை, இதுல என்ன பண்றதுன்னு தெரியல, பிரிஞ்சிடலான்னாலும் முடியல, குழந்தைக்கு இருக்காங்க, ஸோ வேற ஏதாவது முடிவுகளும் எடுக்க முடியல. அப்போ வந்து கடைசி செகண்ட்
டிப்ரெஷனுக்கு ஒருத்தங்க தெரப்பி வராங்கன்னா கடைசி செகண்ட்ல தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்னால வரக்கூடிய டிப்ரெஷன். சிலர் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த அவேர்னஸ் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணதுனால கான்ஷியஸில் டயபெட்டிஸ்க்கும் சில ஹெல்த் ப்ராப்ளத்துக்கும் டிப்ரெஷன் வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா எப்படி டிப்ரெஷன்னா ஃபுட்டை எடுத்துக்க சொல்கிறாங்க, இல்லைன்னா வந்து தூக்கத்தை பார்க்க சொல்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாம் எதுவுமே முடியலையே, எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வராங்க. ஓகேங்களா? ஸோ அந்த புரிதல் வந்து வரும்போது அவங்களுக்கு நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும். இது வந்து பெரியவங்களுக்கு நீங்க சொல்றீங்க. இதே குழந்தைகள் சைடு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி டிப்ரெஷன் வந்து போகும், அது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது? ஒரு பேரண்டா இருந்து அவங்க அந்த டிப்ரெஷன்ல இருக்காங்க அல்லது எப்படிங்கறது நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்க முடியும்? இது ரொம்ப ஆப்வியஸ். நான் சொன்ன பதிலே இருக்கு. லேர்னிங் ஸ்பீட் கம்மியாகுதுன்னாலும் அந்த குழந்தை டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல தான் இருக்குன்ற அர்த்தம். இல்ல அது ஒண்ணு மட்டும் இல்லை. அதாவது அந்த இடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். எதை ஒன்னையும் எஃபெக்டிவா எடுத்து பண்ணாது அந்த குழந்தை. எந்த ஒரு இடத்துலயும் வந்து புதுசா யோசிக்காது. குழந்தைகளை பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். அந்த குழந்தை வந்து ஆக்டிவா இருக்காது. அந்த குழந்தைலாம் டிப்ரெஸ்டா இருக்குன்ற அர்த்தம். நம்ம தான் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்போ உட்காந்து. அப்ப அந்த மாதிரி குழந்தைகளை நம்ம அதுக்காக நம்ம மாத்தி யோசிக்க கூடாது. இது மொபைல்லையே யோசிச்சுட்டு பாத்துட்டு இருக்கான் இவன் டிப்ரெஸ்டா, அப்படியெல்லாம் இல்ல. ஆக்டிவ்னஸ்ங்கிறது சூழலுக்கு தகுந்த மாதிரி. அதுதான் கேக்குறேன். சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை ஆக்டிவா தான் இருக்கு எப்பவுமே. பட் சில நேரம் அவங்களால எடுத்து இன்ட்ரெஸ்டா பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு டிப்ரெஷன் இருக்குன்ற அர்த்தம். நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு எஃபோர்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க சொல்யூஷன் இருக்கு. ஓகே மேம். இப்போ நம்ம குழந்தைங்க பெரியவங்க அதே மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ்ல போகக்கூடிய அந்த டிப்ரெஷன்ல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ண முடியும், அதை பத்தி சொல்லுங்க. இந்த டிப்ரெஷனை ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். இதுக்கான ப்ராக்டிசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன அணுகுமுறை வந்து நம்ம மாத்தி அமைக்கணும். இப்படி இருக்குன்னா இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, மாத்தலாங்கிற ஃபர்ஸ்ட் முயற்சி தான் டிப்ரெஷனுக்கு ஒரே ஒரு சொல்யூஷனா இருக்கும். இப்படி இருந்தா இப்படிதான் இருக்குங்கிறத நம்ம ரொம்ப ஆழமா நம்பிடுறோம். அதுதான் டிப்ரெஷனை கொண்டு வந்துருது. அது இல்ல, அது நல்லதாவும் நடக்கும் இல்லையா வாழ்க்கையில. ஸோ அந்த ஒரு மாற்றத்தை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாவே டிப்ரெஷன் வந்து வெளியில வர முடியும். ஸோ இதுக்கு உங்ககிட்ட வரும்போது நீங்க என்ன மாதிரி இதுக்கு தெரப்பி வந்து கொடுக்குறீங்க? இன்னொரு விஷயம், இப்ப இந்த டிப்ரெஸ்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து டேப்லெட்ஸோ அல்லது மத்த இதெல்லாமே வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சோ அதுக்கும் இப்ப நம்ம கிட்ட வர்றதுக்கும் என்ன மாதிரி டிஃபரன்ஸ்? கண்டிப்பா இது ஒரு நல்ல கேள்விதான். ஏன்னா டேப்லெட்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் டிப்ரெஷனுக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கா? நான் போயிட்டு என்னோட சிந்தனையை மாற்றும் போது நான் எனக்கு பிடிச்சதையெல்லாம் கூட அந்த இடத்துல கொண்டு வரணுமா? நான் ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகாத ஆளாக இருக்கும்போது மாற்றத்துக்கு நான் உள்ளாக்கணுமா அப்படின்லாம் நிறைய பார்க்குறவங்களுக்கு தோணும். இப்போ மெடிசன் ஏன் இந்த இடத்துல நிறைய பேர் போயிடுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அது விருப்பம் இல்லை அவங்களுக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன? லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா இப்படி இருந்து இந்த மாதிரி அது வந்து நம்ம ஊர்ல மாத்திரம்தான் அது கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்பதான் அது எஃபோர்ட் போடுறோம், நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உள்ளாகிறோம். ஸோ அப்போ அந்த லேர்னிங், அந்த ஒவ்வொரு இடத்துலையும் புதுசாக தேடுதல் அதெல்லாம் உருவாகுது. அப்போ இந்த கான்ஷியஸ் தெரப்பியில் நம்ம அதை அதிகமாக கொடுத்துட்றோம், அதை நல்லாவே கொடுத்துட்றோம். அவங்க ஃபீல் பண்ணுறாங்க வீட்டில் போயிட்டு. நேற்று வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு மாதிரி பிடிக்காம இருக்குது, இன்னைக்கு பார்த்தா எல்லாமே ஆக்டிவாக மாறுறோம். ஒவ்வொன்றையும் புதுசாக கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். கற்றுக்கிறதுல ஒரு ஸ்பீடு இருக்குது. அப்போ அது க்ரோத் மைண்ட் செட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் போய் கனெக்ட் ஆயிடுது. அப்போ ஈஸியாக அவங்க வந்து சேஞ்சஸ் பார்க்குறாங்க, சந்தோஷமாக இருக்குது. ஸோ கான்ஷியஸ் தெரப்பியில் அதையெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். மெடிஷன் அதை ப்ரொவைட் பண்ணாதுன்றது மக்களுக்கு தெரியும். ஆனால் சேஞ்சஸ்க்குள்ளே வராதவங்களுக்கு அதுதான் சொல்யூஷன்ற மாதிரி நம்புறாங்க அவங்க. இப்போ எஃபர்ட், இப்போ நான் வேணும், எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக கான்ஷியஸ் தெரப்பியில் அது நடக்கும். ஓகே மேம். இந்த வார்த்தை வந்து ரொம்ப சரியாக இந்த இடத்துல பொருந்தும். அதாவது முழுமையான தீர்வு. இப்போ நம்ம டிப்ரெஷனுக்கு வந்து முழுமையான தீர்வு தான் வேணும், அதுவும் பெர்மனண்டா, எப்பவுமே அது திரும்பவும் வரக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியான ப்ராக்டிசஸை நம்ம கொண்டு போகும்போது கான்ஷியஸ் தெரப்பியில் உங்களோட ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ் வருது, அப்போ திரும்ப வராது. இப்போ காக்னிட்டிவாக உங்களுக்குள்ளே உருவாகிற யோசனை எப்படி இருந்துச்சு, இப்படிதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த மாதிரி ஒரே மாதிரி கவலையாக இருந்தது இல்லைங்களா, அதை மாற்றி அமைக்கிறோம். அதுக்கப்புறம் அது இருக்காது. அப்போ நம்ம எப்போவுமே லைஃப் வந்து ஒரு பாசிட்டிவாக நகர்றதை ஃபீல் பண்ணுவோம். மேம், தொடர்ந்து நம்ம விரிவாக நம்ம பேசிட்டே இருக்கோம். நல்ல ஒரு ரிப்ளை வந்து பண்ணியிருந்தீங்க. சப்போஸ் டிப்ரெஷன் இல்லைன்னா நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும்? இதுதான் எல்லாருக்குமே தேவையான பதில். ஏன்னா டிப்ரெஷன் இல்லைன்னா எப்படி இருக்கும், டிப்ரெஷன் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா,
ஆக்டிவ் மைண்ட் செட்டுங்கிறது உருவாக்கும். எந்த இடத்துலையும் புதுசாக கற்றுக்க முடியுங்கிற அந்த ஃபஸ்ட்டு தெளிவு வந்து நம்மளுக்கு உருவாயிரும். இப்போ ஏதோ ஒன்று பிரச்சனையாக வருதுன்னா அதுக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு சொல்யூஷனும் இருக்குன்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ இங்கே எங்கேயுமே ப்ராப்ளம் இல்லை, எல்லாத்துலேயும் லேர்னிங் தான் இருக்குது, இந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்குன்ற அந்த பிடிப்பு ஒன்று உருவாயிரும். அந்த வாழ்க்கை மேலே பிடிப்பு உருவாயிடுச்சுன்னா அங்கே க்ரியேட்டிவிட்டி வரும். அந்த க்ரியேட்டிவிட்டிங்கிறது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுவீங்க. ஈவன் ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான், ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஃபன்னை கொண்டு போவீங்க, அதுக்குள்ளே ஒரு சிரிப்பை கொண்டு போவீங்க, புதுசாக பேசுவீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்னால என்ன ஆகும்னா நமக்குள்ள எடுக்கிற முயற்சிகள் வந்து அடுத்ததை தெளிவாக எடுக்க வைக்கும். நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவோம். நம்மளுக்கு வேணுங்கிறதோட தான் போவோம். டைம்லாம் சேவ் ஆகும், நிறைய வேஸ்ட் பண்ண மாட்டோம், டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. அப்போ ஒரு கோல் ஒன்று இருக்கும், அதை நோக்கி போயிட்டே இருப்போம். வெற்றிங்கிறது இயல்பானதாக இருக்கும். டிப்ரெஷன் இல்லைன்னா வெற்றிங்கிறது இயல்பானதாக இருக்கும். ஓகே, டிப்ரெஷன் இல்லாத வாழ்க்கை வெற்றிக்கான ஒரு வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எனவே ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இன்னைக்கான டாப்பிக்குமே வந்துட்டு நம்ம இதுலேயே வந்து இன்டெப்த்தாக போயிட்டு அதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, உடல் ரீதியாக பிரச்சனைகள், மன ரீதியாக பிரச்சனைகள், ப்ளஸ் அதுலேருந்து நம்ம எப்படி வந்து வெளியில் வர்றது, அது இல்லாமல் இருந்தால், டிப்ரெஷன் இல்லாமல் இருந்தால் நம்ம லைஃப் வெற்றியோடு இருக்குன்றதை இன்னைக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.